வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமணலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அட்வென்ச்சர்ஸ் இந்தியாவின் பினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் இயக்குநர் திரு அரவிந்த் அவர்கள். கரன்சி ட்ரேடிங் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்று கரன்சி மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகி இருக்கு? இன்றைய வியூஸ் என்ன சார்? ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாலர் வந்து 61.87 அப்படின்ற லெவல்ல மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோசிங், அதாவது நேற்று ஹாலிடே கிறிஸ்துமஸ்னால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 61.89 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் 2 பைசா தான் டிஃபரன்ஸ் அன்னைக்குள்ள க்ளோசிங்க்கு இன்னைக்குள்ள ஓப்பனிங்க்கும். இன்னைக்குள்ள ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 61.70 இருந்து 62.02 அந்த ரேஞ்சில் இன்னைக்கு டாலர் ட்ரேட் ஆகும். பொதுவாகவே இப்போ யூஎஸ்ல வந்து இயர் அண்ட் க்ளோசிங் லெவல் க்ளோசிங் சிச்சுவேஷன் பிளஸ் ஹாலிடே மூட்ல இருக்கிறதுனால ஓவராலா மார்க்கெட் ட்ரேடிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருப்பாங்க, வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும். ஸோ யூஎஸ் டாலர் பொறுத்தளவு ஒரு செல் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்ட்ராடேயை பொறுத்தளவு. அதாவது 61.70 அப்படின்ற லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னாக்கா நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உள்ள க்ளோசிங் ஆன 61.89 வந்து ஸ்டாப் லாஸா வச்சு ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது யூரோ பாத்தீங்க அப்படின்னா 84.68 அப்படின்ற லெவல்ல வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நேத்து அதாவது செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் வந்து 84.63, ஜஸ்ட் ஒரு 5 பைசா தான் டிஃபரன்ஸ் அன்னைக்குள்ள க்ளோசிங்க்கும் இன்னைக்குள்ள ஓப்பனிங்க்கும். இன்னைக்குள்ள ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 84.50 இருந்து 84.80 வரைக்கும் உள்ள ரேஞ்ச், ஒரு 40 பைசா ரேஞ்சில் இருக்கும். பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் யூரோல என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் ரிஸ்கி, அதனால நம்ம வந்து என்ட்ரி வெயிட் பண்ணி நம்ம இறங்குறது சேஃப். கொஞ்சம் இன்னைக்கு டே எப்படி போறதுன்னு பார்க்கலாம். பவுண்ட் பொறுத்தளவு 101.29 அப்படின்ற லெவல்ல ஓப்பன் ஆயிருக்கு. அன்னைக்குள்ள செவ்வாய்க்கிழமை உள்ள க்ளோசிங் பாத்தீங்கன்னா 101.21. ஸோ அன்னைக்குள்ள க்ளோசிங்க்கும் இன்னைக்குள்ள ஓப்பனிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 7 பைசா தான். இன்னைக்குள்ள ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 101.06 டு 101.5, 101.06 இருந்து 101.50 பைசா வரைக்கும் ட்ரேட் ஆகலாம். பவுண்டும் வந்து செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி பார்க்கலாம். அதாவது 101.06 அப்படின்ற லெவல் பிரேக் ஆச்சு கீழே போச்சு அப்படின்னாக்கா நம்ம செல் கொடுக்கலாம். அந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ஆன 101.21 வந்து ஸ்டாப் லாஸா வச்சுட்டு செல் பண்ணலாம். என் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 59.36 அப்படின்ற லெவலுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் செவ்வாய்க்கிழமை க்ளோசிங்கும் அதே ரேட் தான் 59.36. ஸோ என்ல வந்து ஓப்பனிங் க்ளோஸ்ல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்குள்ள ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 59.00 டு 59.40, ஒரு 40 பைசா மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செல் ட்ரெண்ட் இருக்கலாம். ஸோ 59.20 அப்படின்ற லெவலில் பிரேக் பண்ணும்போது நம்ம செல் பண்ணிட்டு இன்னைக்குள்ள ஓப்பனிங் ஆன 59.36 ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம். பொதுவாக பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம இன்ட்ராடே பண்ணிட்டு பொசிஷன் கட் பண்ணிட்டு வெளியே வருது சேஃப். ஏன்னா நாளைக்கு மதியானம் 12 மணி கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுறதுனால இன்னைக்கு இட் இஸ் அட்வைசபிள் டு ட்ரேட் இன் இன்ட்ராடே அண்ட் ஸ்கொயர் ஆஃப் அண்ட் கம் அவுட். நாளைக்கு மேபி ட்ரேட் பண்றது வந்து நம்ம அடுத்த மாச கான்ட்ராக்ட், ஜனவரி மாச கான்ட்ராக்ட்ல இருந்தோம்னா இன்ட்ராடே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்குள்ள கரன்சி மார்க்கெட் ஓப்பனிங் அண்ட் இன்னைக்குள்ள வியூஸ். இன்னைக்குள்ள வியூஸ் பத்தி சொன்னீங்க. கடந்த 10 மாதங்களாக கரன்சி மூவ்மெண்ட் வந்து எப்படி இருந்தது, மார்ஜின்ஸ் வந்து எப்படி இருக்கு சார்? ஓகே, 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் மார்ஜின்ஸ் பத்தி சொல்லிடுறேன். மார்ஜின்ஸ் வந்து கடந்த 3 மாதமா, எஸ்பெஷலி கடந்த 2 மாதமா மார்ஜின்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. எஸ்பெஷலி ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த பீரியட்ல வந்து நல்ல வாலட்டிலிட்டி இருந்த பீரியட்ல மார்ஜின்ஸ், டாலருடைய மார்ஜின்ஸ் ரொம்ப ஹையா இருந்தது. இப்ப மார்ஜின்ஸ் பழையபடி கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. இப்போ டாலர் ஒரு லாட் ட்ரேட் பண்றதுக்கு 3600 ரூபாய் வந்து மார்ஜின் தேவைப்படுது, அதாவது 5.81%. யூரோ ஒரு லாட் ட்ரேட் பண்றதுக்கு வந்துட்டு 2.28%, அதாவது 1934 ரூபாய் இருந்தால் போதும் இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுக்கு. பவுண்ட் பொறுத்தளவு 2.5%, அதாவது 2516 ரூபாய் இருந்தால் போதும். என்ன பொறுத்தளவு 1808 ரூபாய், அதாவது 3% மார்ஜின் இருந்தா போதும். ஸோ சற்றேறக்குறைய ஒரு 2000 ரூபாயில இருந்து ஒரு 4000 ரூபாய் இருந்தா கூட நம்ம ஒரு லாட் கரன்சி, ஏதாவது ஒரு கரன்சி பேர்ல நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐடியலி டாலர்ல ட்ரேட் பண்றதோ அல்ல யூரோல ட்ரேட் பண்றது நமக்கு சேஃப்டி. ஓகே, இப்போ கடந்த 10 மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்துல இருந்து இதுவரைக்கும் உள்ள கரன்சி மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது, கரன்சி ஃபியூச்சர்ஸ்
அப்படின்றத பத்தி ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஹை லோ, அதாவது அன்று ஒரு நாளைக்குள்ள ஆவரேஜா இருக்கிற ஹை லோ எப்படி இருந்துச்சு, ஒரு நாளைக்குள்ள ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் உள்ள அந்த ரேஞ்ச் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாசத்துல வந்து ஆவரேஜா ஏப்ரல் அண்ட் மேல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் இடையில காலையில மார்னிங் 9 o'clock வந்து ஈவினிங் 5 o'clock உள்ள ரேஞ்ச் வந்து டாலர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 15 பைசா கிட்ட இருந்திருக்கு. அன்னைக்குள்ள ஹை லோ, அதாவது ஏப்ரல் மேல வந்து ஹை லோக்கு இடையில உள்ள கேப் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 பைசா இருந்திருக்கு, கிட்டத்தட்ட டபுள். அதுதான் வந்து ஏப்ரல் மே. ஜூனுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதோட டெம்போ அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஜூன் ஜூலைல பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் இடையில உள்ள மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 30 பைசா, 30ல இருந்து 32 பைசா. அதே மாதிரி ஹை லோக்கு இடையில உள்ள கேப் பாத்தீங்கன்னா 57ல இருந்து 60 பைசா. சோ இதுல என்ன அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் இடையில உள்ள மூவ்மெண்ட்டும் ஹைக்கும் லோவுக்கும் இடையில உள்ள மூவ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகுது. அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அதே மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் இடையில உள்ள பிரைஸ் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டாலர்ல வந்து 51 பைசால இருந்து 52 பைசா வரை இருந்திருக்கு. அதே மாதிரி அன்னைக்குள்ள ஹை லெவல் அன்னைக்குள்ள லோ லெவல் பார்க்கும்போது 92ல இருந்து 92 பைசால இருந்து 100 பைசா. அதே மாதிரி 50 பைசா மீன்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டிஃபரன்ஸ் ஹைக்கும் லோவுக்கும் இடையில உள்ளது ₹1. திரும்ப நம்ம ஆர்பிஐ இன்டர்வென்ஷன், கவர்மெண்டோட இன்டர்வென்ஷனுக்கு அப்புறமா டாலருடைய பிளக்சுவேஷன் குறைந்த பிறகு அக்டோபர் நவம்பர்ல பாத்தீங்கன்னா பழைய லெவலுக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம ஜூன் ஜூலைல இருந்த மாதிரி 30 பைசா ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் இடையில உள்ளது 30 பைசா. இன்ட்ராடே ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 50ல இருந்து 60 பைசா. இப்போ டிசம்பர்ல உள்ள லெவல் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உள்ள டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் உள்ள பிரைஸ் வந்து 20 பைசா, ஹைக்கும் லோக்கும் இடையில உள்ள கேப் வந்துட்டு 40 பைசா. சோ அந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஹை லோ அஸ் வெல் அஸ் அந்த ஓப்பனிங் க்ளோசிங் இடையில ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள பீரியட்ல 53.73 லெவல்ல இருந்து டாலர் வந்து 69.17 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ₹15.40 கிட்ட இந்த கடந்த ஒரு 4-5 மாசத்துல மூவ் ஆகி திரும்ப வந்திருக்கு. சோ இது ஒரு நல்ல சூப்பர் மூவ்மெண்ட். அதுல நிறைய பேர் வந்து இதுல ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க பை சைட்ல இருந்தவங்க எல்லாம். சோ லைக் முன்ன இருந்த அந்த ஏப்ரல் மே இருந்த நிலைமைக்கு நம்ம திரும்ப வந்துட்டு இருக்கோம். அந்த வாலடைலிட்டி எல்லாம் நல்ல கண்ட்ரோல் ஆகி மார்ஜின் லெவல்ஸ் எல்லாம் குறைஞ்சு சோ இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்போ சிச்சுவேஷன் வந்து இயர் எண்ட்னால வாலடைலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஜனவரி மாசம் முதல் வாரத்துக்கு அப்புறமா பழையபடி மார்க்கெட் நல்ல வைப்ரண்டா வாலடைலா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சார், கடந்த 10 மாதங்களாக கரன்சி மூவ்மெண்ட் எப்படி இருந்தது டீடைலா சொன்னீங்க. திங்கள் அண்ட் செவ்வாயோட கரன்சி மூவ்மெண்ட் வந்து எப்படி இருந்தது சார் இந்த வாரத்துல? ஓகே, போன கொஸ்டின்ல நான் இது டாலர் பத்தி சொன்னேன், யூரோ பத்தி சொல்ல மறந்துட்டேன். யூரோ பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பனிங் டிசம்பர் மாச டேட்டா மட்டும் வச்சு பார்க்கும்போது டாலர் யூரோ வந்துட்டு ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் இடையில வந்து 26 பைசா மூவ்மெண்ட் இருக்கு. ஹைக்கும் லோவுக்கும் இடையில 50 பைசா, அதே மாதிரி கிட்டத்தட்ட 2 டைம்ஸ். பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் மாசம் உள்ள ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் இடையில உள்ள கேப் பாத்தீங்கன்னா 36 பைசா. எக்ஸாக்டா ஹைக்கும் லோவுக்கும் இடையில உள்ள கேப் பாத்தீங்கன்னா 72 பைசா. என் பாத்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் மாசம் ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் ஆவரேஜா கடந்த எல்லா 24 ஃபர்ஸ்ட்ல இருந்து 24 வரைக்கும் உள்ள ட்ரேட்ல பார்க்கும்போது ஓப்பனிங் க்ளோஸ்க்கு இடையில உள்ள கேப் வந்து 26 பைசா, ஹைக்கு லோக்கு இடையில உள்ள கேப் வந்து 50 பைசா. அதே மாதிரி டபுள். சோ ஒரு 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 வாட் டு சே ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு. ரேஞ்சும் பாத்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் மாசம் யூரோவோட ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹2 மூவ் ஆயிருக்கு. பவுண்ட் வந்து ₹3 மூவ் ஆயிருக்கு அண்ட் என் வந்து ₹2 மூவ் ஆயிருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். உங்க நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹரிதாஸ். மேடம், இப்போ நான் கரன்சி ட்ரேடிங் வந்து இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ அது வந்து இப்போ வித்ட்ரால் வந்து இப்போ நான் வயர் டிரான்ஸ்ஃபர் மூலமா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பட் இந்தியாவில் பாத்தீங்கன்னா வயர் டிரான்ஸ்ஃபர் பேன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல்ஸ் கிடைச்சது. ஆமா சார், இப்போ அது இப்போ வித்ட்ரா அண்ட் டெபாசிட் எந்த மெத்தட்ல சார் பண்ணணும்? ஆக்சுவலா இன்டர்நேஷனல் ஒரு புரோக்கர்ட்ட பண்றதா இருந்ததுன்னா சார், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாலே ஆர்பிஐ வந்து இதுல இன்டர்ஃபியர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செபி கீழே உள்ள
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற மெம்பர்ஸ்ட மட்டும்தான் வந்து இந்தியன் ரெசிடென்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணணும். ஃபாரின் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து டைரக்டா போயிட்டு கரன்சி ட்ரேட் பண்ண வேண்டாம். அது வந்து ஒரு 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 சேஃப்டி மெஷருக்காக அவங்க சொன்னாங்க. ஏன்னா ஹைலி வாலடைல் பிளஸ் கிட்டத்தட்ட 1:400 1:500 அப்படின்ற லெவல்ல லெவரேஜ் அங்க கொடுக்குறாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல. பட் நம்ம மார்க்கெட் பாத்தீங்கன்னா 1:25 to 1:13 லெவல்ல இருக்கிறதுனால நம்மளுடைய முதலீடு வந்து சேஃபா இருக்கும். வேற இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு ஒன் டே இன்ட்ராடே ஓவர் நைட் மூவ்மெண்ட்லயே வந்து நம்மளுடைய மொத்த முதலும் காணா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஃபண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாலே அது வந்து ஒரு நோட்டிபிகேஷனே கொடுத்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட இட் வில் பி கன்ஸ்ட்ரூட் அஸ் ஒரு ஃபெமா வயலேஷன்ற மாதிரி கூட அதை கொண்டு போகலாம்ன்ற மாதிரி. அதை முதல்ல எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இங்க இருந்து இன்டர்நேஷனல் இது வயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அல்லது கிரெடிட் கார்டு மூலம் கூட பே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு. இங்க இருந்து வெளியே போறது ஈஸி, பட் அங்க இருந்து உள்ள வர்றதுதான் கஷ்டம். ரிப்பேட்ரியேஷன் தான் கஷ்டமா இருக்கு. அப்போ சில பேர் வந்து செலக்ட் பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் ஆர்பிஐ ஸ்டாப் பண்ண சொல்லி கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் கூட ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து கூடுமான வரைக்கும் நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்சன்ஸ் அவாய்ட் பண்றது சேஃப்டி. ஏன்னா உங்களுக்கு வெளியே போகிறது ஈஸி, பட் உள்ள வர்றது கொஞ்சம் நீங்க நினைச்ச நேரத்தில் ஃபண்ட்ஸ் உள்ள கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். பிளஸ் இது ஃபெமா வயலேஷனாவும் அவங்க கன்சிடர் பண்றாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்லேயே கூட நீங்க ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ப்ராஃபிட்ஸை வந்து பார்க்கலாம். ஐ திங்க் இட் இஸ் பெட்டர். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நரசிம்மன். வணக்கம் மேடம். சொல்லுங்க நரசிம்மன். சார் கிட்ட பேசணும். சொல்லுங்க. நான் என்ட்ரி ஆனப்போ 1700 rupees மார்ஜின் இருந்தது. இப்போ 8000 வரைக்கும் போயிட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வருது. ஆமா. எப்போ இந்த 1700 rupees வரும்? ஓகே, 1700 rupees நீங்க சொல்றது வந்து 1.75% இருந்தது. மார்ஜின் வந்து 3 விதமா பிரிக்கலாம். 3 பகுதிகள் இருக்கு மீன்ஸ் ட்ரேட் பண்றதுக்குள்ள மார்ஜின்ல. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராடே மார்ஜின் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பொசிஷன் எடுக்கும்போது பொசிஷனல் ட்ரேடுக்கு அது அடிஷனலா ஒரு மார்ஜின் ஆட் ஆகும். மூணாவது வந்து எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன, மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கும்போது அடிஷனலா சேஃப்டி மெஷருக்காக இன்வெஸ்டருடைய சேஃப்டி பிளஸ் ஓவரால் மார்க்கெட்டுடைய சேஃப்டிக்காக அடிஷனலா இன்னொரு பர்சன்டேஜ் ஆட் பண்ணுவாங்க. அது எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின். ஸோ நீங்க சொல்ற அந்த பீரியட் பாத்தீங்கன்னாக்கா ஜூன் மாசத்துக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் 1.5 மாசத்துல 9 ரூபாய் கிட்ட மேல போச்சு. ஸோ அந்த ரிஸ்க் ஜாஸ்தியா இருந்ததுனால உங்களுக்கு மார்ஜின்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க சொன்ன அந்த 8000 ரூபாய் லெவல்லாம் இப்போ குறைஞ்சி இப்போ 3000 ரூபாய் லெவலுக்கு வந்திருக்கு டாலருடைய மார்ஜின். அதே பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னாக்கா யூரோ பவுண்ட் எண்ல வந்து முதல்ல வந்து ஹையர் மார்ஜின் இருந்துச்சு. இப்போ அதோடைய மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா யூரோ பவுண்ட் எல்லாம் ட்ரேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 rupees to 4000 rupees மார்ஜின் தேவைப்படும். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்போ யூரோக்கெல்லாம் வந்து 1900 ரூபாய் டாலர் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. யூரோல ட்ரேட் பண்றதுக்கு 1900 ரூபாய் இருந்தா போதும். சோ உங்களுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்ம்டு கால் கிடைக்கிற பட்சத்தில் நீங்க யூரோல கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். நீங்க அட்வென்ச்சர்ஸ் இந்தியால கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னாக்கா நாங்க வந்து டாலர் யூரோ பவுண்டுக்கு வந்து ரெகுலரா டெய்லி இன்ட்ராடே கால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து என்னக்குள்ள கால்ஸ் கொடுக்குறோம். சோ உங்களுக்கு அந்த இனிஷியல் மார்ஜின் ஒரு கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கிற பட்சத்தில் நீங்க வந்து யூரோலயோ அல்ல பவுண்ட்லயோ எங்களுடைய கன்ஃபர்ம்டு வியூஸ் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். பட் ஸ்டில் இப்போ ஆர்பிஐ கவர்னருடைய வியூஸ் கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவா கொண்டு போகணும், கரன்சி மார்க்கெட்டை நல்ல பாசிட்டிவா கொண்டு போகணும்ன்ற ஒரு வியூ இருக்கு. அது மாதிரி மத்திய அரசுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்டிஎஃப் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு, நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ் மார்க்கெட். அது என்டிஎஃப் மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் உடைய மிரர் ட்ரேடுன்னு கூட சொல்லலாம். சோ அந்த மார்க்கெட்ல வந்து அதிக ட்ரேட் ஆகிறது எல்லாத்தையும் நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். மும்பையை வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் ட்ரேடிங் உடைய ஒரு கேபிட்டல் மாதிரி ஆக்கணும் அப்படின்றது வந்து மத்திய அரசும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் கரன்சி ஃபியூச்சர்ஸ் பத்தின வியூஸ் வந்து அவங்களுடைய வியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். வரும் நாட்களில் மேபி இன்னும் ஒரு 1 month கழிச்சு டாலர் வந்து சேஃப் 60 அல்ல சப் 60 லெவல்ஸ்க்கு 59 அந்த ரேஞ்சுக்கு போய் ஒரு மாதிரி வாலடைலிட்டி நல்ல கண்டெயின் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காவே மார்ஜின் ஃபர்தர் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்பவே எதிர்பார்த்ததுதான். பட் மேபி ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நீங்க நினைச்ச ஒரு ரேஞ்ச் வருமோ இல்லையோ அட்லீஸ்ட் 3000ல இருந்து ஒரு 3000 இல்ல 2500
அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இது காலிபிரேட் ஆகுது தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீனிவாசன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேடம் இப்போ அன்னைக்கு 2 days பிஃபோர் அந்த இது ஜிங்க் திடீர்னு ஒரு 10:30 மணிக்கு மேல ஒரு 7 ரூபா 8 ரூபா ஏறிச்சு. அது இறங்குமா சார்? இன்னைக்கு மார்க்கெட் இன்னும் ஓபன் ஆகல, கமாடிட்டி மார்க்கெட். அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு ஸ்டீப் ரைஸ் இருந்திருக்கு பேஸ் மெட்டல் பொறுத்தளவு. ஸோ அது மார்க்கெட் ஓபன் ஆகும்போது தான் தெரியும் நமக்கு. அநேகமா அது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்ற மாதிரி ஒரு வியூ இருக்கு. கோல்டு சில்வர் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. அண்ட் அநேகமா பேஸ் மெட்டல் கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல இருக்கலாம்ன்றதான் நினைக்கிறோம். பட் இருந்தாலும் மார்க்கெட் எப்படி நடுவில் ஹாலிடேஸ் எல்லாம் வந்ததுனால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மேபி கமாடிட்டி மார்க்கெட் ஓபன் ஆகும்போது என்ன லெவல்ல இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்றது சேஃப்டி சார். சார், பிரேக் முன்னாடி கேட்டுட்டு இருந்த மண்டே அண்ட் டியூஸ்டேவோட கரன்சி மூவ்மெண்ட் எப்படி இருந்தது சார்? ஓகே, மண்டே டியூஸ்டே பாத்தீங்க அப்படின்னாக்கா டாலர் கொஞ்சம் அப்ரிஷியேட்டிங் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. டேட்டா வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கேன் டெல் யூ கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 பைசா மூவ்மெண்ட் இருந்துச்சு அந்த ஹை லோ இடையில பாத்தீங்கன்னா. ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னாக்கா டாலர் 62.20 இருந்து 61.90 லெவலுக்கு கீழே இறங்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 பைசா ரூபி ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. யூரோ பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 84.90 அப்படின்ற லெவல்ல இருந்து 84.63 அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்திருக்கு 2 நாட்கள்ல. கிட்டத்தட்ட அதுலயும் ஒரு 30 பைசா ரூபா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. மீன்ஸ் யூரோ ஃபிகர்ஸ் குறைஞ்சிருக்கு. பவுண்டுடைய மூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா 101.55 அப்படின்ற லெவல்ல இருந்து 101.21 அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்திருக்கு இந்த 2 நாட்கள்ல. கிட்டத்தட்ட எங்கேயும் ஒரு 31 பைசா மூவ்மெண்ட் பார்த்திருக்கோம். என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டேட்டஸ்கோ 59.75 திரும்ப 59.75. ஸோ எண்ணில் பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட நெல் மூவ்மெண்ட் சொல்லலாம். மற்றபடி 3 கரன்சியிலுமே கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 30 பைசா மூவ்மெண்ட் நம்ம பாக்குறோம். 2 நாட்களிலுமே பொதுவாகவே ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் பாக்குறோம். அந்த ஓபன் ஹை லோ க்ளோஸ் வச்சு பார்க்கும்போது கூட முந்தைய ஃபிகர்ஸ்க்கோ மறுநாள் ஃபிகர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 8 பைசா 10 பைசா குறைஞ்சுதான் ஓபன் ஆயிட்டு இருக்கு. இதே ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த அட்லீஸ்ட் இன்னைக்கு கண்டினியூ ஆகும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ன்றதுனால நாளைக்கு உள்ள பொசிஷன்ஸ் நம்ம நாளைக்கு வாய்ப்புகள். டியூஸ்டே நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் ஏதாவது நடந்ததா சார்? ஓகே, இந்த வாரம் டேட்டா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இல்லாட்டாலும் ஒரு சில டேட்டாவுடைய இம்பாக்ட் நம்ம ஃபீல் பண்றோம் மார்க்கெட்ல. மண்டே பாத்தீங்க அப்படின்னாக்கா மெயினா ஒரு 4 டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பத்தின ஒரு டேட்டா, அது கொஞ்சம் நார்மலாவே ஒரு சேஞ்ச் இல்லாத இருந்தது ப்ரீவியஸ் டேட்டா கம்பேர் பண்ணும்போது. மந்த் ஆன் மந்த் பர்சனல் ஸ்பெண்டிங் ஆஃப் யூஎஸ் பீப்புள் அதுவும் அதே மாதிரி பிளாட்டா தான் இருந்தது, சேஞ்சஸ் எதுவும் இல்ல. யூஎஸ் பொறுத்தவரை இந்த டேட்டா ஏன் அதிகம் அனலைஸ் பண்றோம் அப்படின்னாக்கா யூஎஸ் இட்ஸ் கன்சியூமிங் மார்க்கெட். மக்களுடைய கன்சம்ஷன் பேஸ் பண்ணி ஜிடிபியோட இம்பாக்ட் இருக்கிறதுனால அந்த பேட்டர்ன்ஸ் யூஎஸ் உடைய எக்கானமியோட ரிஃப்ளெக்ஷனா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். சோ அதனால இந்த டேட்டா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. பர்சனல் ஏர்னிங்ஸ் மந்த் ஆன் மந்த் கொஞ்சம் அந்த டேட்டா கொஞ்சம் டவுனா இருந்தாலும் யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் ஒரு கன்சூமர் சென்டிமெண்ட் டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 5 months ஹைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 82.5 அப்படின்ற லெவல்ல நவம்பர் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. அதனால யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் மேல போச்சு. நாஸ்டாக் கிட்டத்தட்ட 1% மேல போச்சு. அண்ட் ஈவன் டாலர் இண்டெக்ஸ் கூட நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தது. சோ இந்த மூவ்மெண்ட்னால யூரோ அண்ட் பவுண்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் பின்தங்கி ஒரு நிலைக்கு வந்தது. எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சி இந்தியா, பிரேசில் அந்த மாதிரி கரன்சிஸ் கொஞ்சம் மிக்ஸ்டா பாசிட்டிவ் அப்ரிஷியேட்டிங் ட்ரெண்ட்ல இருந்தது. இது மண்டேனுடைய மூவ்மெண்ட். டியூஸ்டே பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னாக்கா சில டேட்டா ரிலீசஸ் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கன்சியூமர் ஸ்பெண்டிங் டேட்டா யூரோக்கு பாசிட்டிவா இருந்தது. பிரிட்டிஷ் பேங்கர்ஸ் அசோசியேஷனோட மார்ட்கேஜ் லோனுக்கு அப்ளை பண்ற அந்த டேட்டா அது பாத்தீங்கன்னா இல்ல அப்ரூவல் மார்ட்கேஜ் லோன்ஸ் கொடுத்த அப்ரூவல்ஸ் டேட்டாவும் பாசிட்டிவா இருந்தது. பிரிட்டிஷ் பவுண்டுக்கு அது பாசிட்டிவ். டாலருக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்த டேட்டா பாத்தீங்கன்னா கோர் டியூரபிள் கூட்ஸ் டேட்டா அது ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்கு. சோ அகைன் அதனால யூரோ யூஎஸ்டி பிரஷர் போட்டு யூரோ கொஞ்சம் பின்தள்ளப்பட்டது. அது மாதிரி ஜாப்பனீஸ் யென் இன்னும் நல்ல மேல போயிட்டு 104.35 அதாவது ஜேபிஒய் யூஎஸ்டி லெவல்ஸ் நல்ல மேல போயிட்டு இருக்கு. சோ ஜப்பான் கவர்மெண்ட் இஸ் பாசிட்டிவ். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா யூஎஸ் எக்கானமி நல்ல மேல போச்சு அப்படின்னாக்கா ஜாப்பனீஸ் யென்னுக்கு நல்லது, எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும், அவங்களுடைய இன்ஃபிளேஷன் டார்கெட் ஆஃப் 2% ஈஸியா ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற தாட்ல இருக்காங்க. சோ வந்த டேட்டா ரிலீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் டாலர்.
வெட்னஸ்டே வந்து கார்ப்பரேட் சர்வீஸ் பர்ச்சேஸ் இண்டெக்ஸ் ஜப்பான்ல ஒரு டேட்டா வந்திருக்கு. அது வந்து ஜப்பானீஸ் யென்னுக்கு பாசிட்டிவா இருந்திருக்கு. அதோடைய ரிசல்ட்ஸ் நம்ம பாக்குறோம். ஜப்பானீஸ் யென்ல உள்ள தாக்கத்தை நம்ம பாக்குறோம். இன்னைக்குள்ள டேட்டா ரிலீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெருசா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்ல வந்து F&O கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ ட்ரேட் வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் மக்கள்லாம் வந்துட்டு பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ற மூட்ல இருப்பாங்க. ஈக்விட்டி மார்க்கெட் பொறுத்தளவு கரன்சி மார்க்கெட் நம்ம பார்த்த மாதிரி நாளைக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுதுன்னா அதுல எல்லாரும் அகைன் ஸ்கொயர் ஆஃப் மூட்ல மீன்ஸ் கான்ட்ராக்ட் விட்டு வெளியே வரதுல பிளான்ஸ்ல இருப்பாங்க. நாளைக்கு 12 கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுது. அதை பேஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்குள்ள டேட்டா ரிலீஸ் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எண்ணுக்கு மேனுஃபேக்சரிங் PMI-யும் ஹவுசிங் ஸ்டாட்ஸ் யூஎஸ்ல உள்ள டேட்டாவும் இம்பார்ட்டன்ட் டேட்டாவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். தேங்க்யூ சார். நீங்க ஸ்டுடியோக்கு வந்து கரன்சி ட்ரேடிங் குறித்து பலவிதமான கருத்துக்களை வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க. நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமை பெறச்சீங்க சார். நன்றி. நன்றி. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமனலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அட்வென்ச்சர்ஸ் இந்தியாவின் பினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் இயக்குநர் திரு அரவிந்த் அவர்கள். கரன்சி ட்ரேடிங் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.